வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த லெசன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லீட் ஜென்ரேஷன் பண்ண போறோம். ஸோ இந்த லீட் ஜென்ரேஷன் கேம்பெயின் தான் நம்ம வந்து ரன் பண்ண போறோம். ஸோ இந்த லீட் ஜென்ரேஷன் இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதுக்காக தான் நம்ம வந்து இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா லேர்ன் பண்ணி இந்த லீடுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தேடிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ இந்த லீட் ஜென்ரேஷன் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த லீடு வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி க்ளோஸ் பண்ணுங்கிறது நெக்ஸ்ட் லெசன். ஓகேங்களா. ஸோ இந்த லீட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஜென்ரேட் பண்றதுக்கு, அதாவது கேம்பெயின் நீங்க ரன் பண்ணி அதை ஜென்ரேட் பண்ணதுக்கு தனி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேம்பெயின் ரன் பண்ணோம். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா சேம் ஆஸ் இட் இஸ் கிரியேட் பண்ணுங்க. கிரியேட் பண்ணதை பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பண்ண லீட் ஜென்ரேஷன் ஒரு இது இருக்கா, புல்லட் பாயிண்ட்ஸ் இருக்கா. ஸோ இந்த லீட் ஜென்ரேஷன் அப்படிங்கிற விஷயம் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஒரு ஃபார்ம் மாதிரி கிரியேட் பண்ணி தான் வந்து நம்ம வந்து பண்ண போறோம். ஸோ அதனால வீடியோ மேபி கொஞ்சம் லென்த்தா போகும். ஸோ அதனால பாத்தீங்கன்னா இந்த லீட் ஜென்ரேஷன் அப்படிங்கிற விஷயம் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் கண்டினியூ கொடுங்க. ஸோ கண்டினியூ கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து பண்ணா என்ன மாதிரி ஃபார்ம் நம்ம கிரியேட் பண்ணோம், அது எப்படி லீடா வரும் அப்படின்னா நமக்கு வந்து எக்ஸல் ஷீட்டை வந்து பண்ணா அவங்க ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம நார்மலா டவுன்லோட் பண்ணி அந்த எக்ஸல் ஷீட்ல தான் வந்து கன்வர்ஷன் அப்படிங்கிற விஷயம் நம்ம பண்ண போறோம். ஸோ லீட் அப்படிங்கிற விஷயம் லீட்ஸோடைய, அதாவது கஸ்டமருடைய நேம், ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி இது எல்லாமே வந்து பண்ண எக்ஸல் ஷீட்ல வந்துடும். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து உங்களுக்கு காட்டுறேன் உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்ட்டு. ஜஸ்ட் அ மினிட். ஸோ எக்ஸல் ஷீட் நான் வந்து ஓப்பன் பண்றேன். இப்போ எக்ஸல் ஷீட் தெரியுதுங்களா. இந்த எக்ஸல் ஷீட் தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஜென்ரேஷன் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டீட்ஸ் எல்லாமே வந்து எக்ஸல் ஷீட்டா கொடுப்பாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் அவங்களோட நேம் நம்ம கிரியேட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் இமெயில் ஐடி ஒரு ஃபார்ம் மாதிரி கிரியேட் பண்ணுவோம். ஓகே. ஸோ நேம், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், அதுக்கப்புறம் சிட்டி அப்படிலாம் வந்து பண்ண என்ன மாதிரி ப்ராப்ளம் நீங்க ஃபேஸ் பண்றீங்க அப்படிங்கிறது நீங்க வந்து கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். அது நான் வந்து இப்போ இந்த வீடியோல நான் கிரியேட் பண்ண போறேன். ஸோ அந்த ஃபார்ம் அப்படிங்கிற விஷயம் வந்து பண்ண கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் லீட்ஸ் எல்லாமே உங்க எக்ஸல் ஷீட்ல தான் வரும். ஓகே. இந்த எக்ஸல் ஷீட்ல நீங்க டேரக்டா மேபி கால் பண்ணி கூட பண்ணலாம், அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க ஆட் பண்ணி கூட நீங்க கன்வர்ஷன் அப்படிங்கிற விஷயம் நீங்க பண்ணலாம். ஸோ லீட்ஸ் அப்படிங்கிற விஷயம் நமக்கு இந்த மாதிரி தான் வரும், அதாவது இந்த பர்டிகுலர் கேம்பெயின்ல. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து லீட் ஜென்ரேஷன் பண்ணோம் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து சேம் கேம்பெயின் வந்து லீட்ஸ் கேம்பெயினே நம்ம வந்து செலக்ட் பண்ணிப்போம். லீட் ஜென்ரேஷன் வச்சுக்கலாம், நியூ லீட் ஜென்ரேஷன். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கேட்டகரி சேம் ஆஸ் இட் இஸ் எல்லாமே அப்படியே இருக்கட்டும். ஏபி டெஸ்ட் எல்லாமே அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் சேம் ஆஸ் இட் இஸ் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஹோல்ட் ஆன். ஸோ பேஜ் ஓப்பன் பண்ண சேம் நேம் வந்து பாத்தீங்கன்னா நியூ லீட் ஜென்ரேஷன் கொடுத்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் இன்ஸ்டன்ட் ஃபார்ம், அதுக்கப்புறம் மெசேஞ்சர் ஃபார்ம், அதுக்கப்புறம் கால்ஸ். ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட்டா உங்களுக்கு ஃபார்ம் கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் போக போறீங்கன்னு ஆசைப்படுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு நமக்கு இன்ஸ்டன்ட் ஃபார்மும் வேணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெசேஞ்சர் நீங்க டேரக்டா கனெக்ட் பண்ணா கூட மெசேஞ்சர்ல பண்ணிக்கலாம். ஸோ மெசேஞ்சர்ல பண்றப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் மெசேஜ் தான் வரும். சம்டைம் நீங்க ஆக்டிவா இல்லை அப்படின்னா நீங்க எதுவுமே பண்ண முடியாது. ஸோ லீட்ஸ் வேஸ்ட் ஆகிடக்கூடாது. ஸோ அதனால பாத்தீங்கன்னா நான் வந்து இன்ஸ்டன்ட் ஃபார்ம்லி கிரியேட் பண்ணிக்கிறேன். அப்படின்னா கால்ஸ் கூட நீங்க ஜென்ரேட் பண்ணலாம். டேரக்டா அவங்க வந்து உங்களுக்கு நம்பர் வந்து உங்களோட நம்பர் அங்கே விசிபிலிட்டிஸ் வந்துடும். அதுக்கப்புறம் அவங்க தான் கால் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் கால்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம தான் கால்ஸ் பண்ணி அவங்க வந்து இந்த மாதிரி குரூப்ல ஆட் பண்ணுங்க அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கான்வர்சேஷன் நம்ம தான் மேனுவலா நம்ம பண்ணணும். ஓகேவா. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்ஸ்டன்ட் ஃபார்மே இருக்கட்டும். இன்ஸ்டன்ட் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் பேஜ் ஆஸ் இட் இஸ் வந்து பார்த்தீங்கன்னா XYZ பேஜ் தான் கனெக்ட் பண்ண போறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்க ப்ளீஸ் ரீட் யுவர் அக்செப்ட் லீட் ஃப்ரம் கிரியேட்டிங் ஆட். ஓகே. ஸோ இங்க வந்து பண்ண நம்ம அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பே போகணும். நீங்க இன்கேஸ் நீங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படிக்கல அப்படின்னா அந்த ஃபார்முக்கு தனி டேர்ம்ஸ் இருக்கு, அது படிங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லீட்ஸோட பிட் கேம்பெயின் இது எல்லாமே ஓகே. இதுல வந்து பண்ண சேம் ₹200 பர் டே. ஓகே. ஸோ ₹200 பர் டே அப்படிங்கிற விஷயம் நீங்க ரன் பண்ணணும். ஓகே. ஸோ ₹100 பண்ணலாம். பட் ஜென்ரலா இனிஷியலா ஸ்டார்ட் பண்றப்போ 200 நீங்க ஜென்ரேட் பண்ணுங்க. ஏன்னா லீட்ஸ் அப்படிங்கிற விஷயம் இங்க வருது பாருங்க சைட்ல, ரைட் ஹேண்ட் சைட்ல. ஸோ 1000 ரீச்கே வந்து பாத்தீங்கன்னா 4 லீடு டு 13 லீட்ஸ் அந்த மாதிரி தான் வரும். ஸோ ஆவரேஜா வந்து பார்த்தீங்கன்னா 6 லீட்ஸ் அப்படிங்கிறது டெய்லி வரதுக்கு வாய்ப்புகள் 100% இருக்கு. ஏன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 100% வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நிறைய லீட்ஸ் வந்துருக்கு. மேக்ஸிமம் ஒரு 8 லீட்ஸ் 12 லீட்ஸ்லாம் பர் டேக்கு வந்திருக்கு. ஸோ அது நீங்க எந்த அளவுக்கு கேம்பெயின் ரன் பண்றீங்க அதோட காஸ்ட் பொறுத்து நீங்க மாறும். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸோ டேட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. டேட் வந்து பார்த்தீங்கன்னா 7 days ஆஸ் ரன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சேவ்ட் ஆடியன்ஸ். சரி, சேவ்ட் ஆடியன்ஸ் ஹைதராபாத். அதுக்கப்புறம் மேனுவல் பிளேஸ்மெண்ட் எல்லாமே மேனுவல். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்ல ஆடியன்ஸ் நெட்வொர்க் வேண்டாம். எப்பவுமே ஃபீட் கேம்பெயின் தான் சூப்பராக உங்களுக்கு ரிசல்ட் வரும். அப்படி இல்லைன்னா வந்து பண்ண ஸ்டோரி கேம்பெயின். ஓகே. ஸ்டோரிக்குன்னு தனி இமேஜஸ் கிரியேட் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ அதனால வேண்டாம். ஓகே. சர்ச்சஸும் வேண்டாம். ஸோ இதில் லீட்ஸ் எல்லாமே இங்கே தெரியுது பாருங்க. 2 லீட்ஸ் டு 11 லீட்ஸ் அந்த மாதிரி தான் வருது. ஓகேவா. ஸோ அதனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்கேஸ் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா நீங்க இந்த ரேஷியோ நீங்க சேஞ்ச் பண்ணலாம். அது என்ன பர்டிகுலரா வந்து லொகேஷன் வந்து ஹைதராபாத் மட்டும் வச்சிருக்கோம் இல்லையா. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இன்கேஸ் சென்னையில் ஆட் பண்றதா கூட ஆட் பண்ணலாம்.
அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர். ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான சிட்டிஸ் மட்டும் வெயிட் பண்ணுங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக நமக்கு எந்த லீட்ஸ் தமிழ்நாட்டில் மட்டும் டார்கெட் பண்றீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் மட்டும் வைங்க. ஸோ அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் வச்சிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் இந்த பர்டிகுலர் லீட்ஸ்க்கு மட்டும். ஏன்னா இதுல பர்டிகுலர் சென்னை மட்டும் வைக்கல நான். ஸோ பர்டிகுலரா நீங்க தமிழ்நாடு ஃபுல்லாவே நீங்க வச்சிங்க அப்படின்னா இன்னும் பெர்ஃபெக்டா இருக்கும். ஓகேவா? ஸோ தமிழ்நாடுக்குன்னு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் கிரியேட் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆட்ஸை பொறுத்து, ஓகேங்களா, என்ன ப்ராடக்ட் நீங்க பிச் பண்றீங்க பொறுத்து லொகேஷன் வைஸ் நீங்க சேஞ்ச் பண்ணணும். ஓகே, ஸோ லீட்ஸ் நீங்க இன்க்ரீஸ் பண்றதா இருந்தா ரேட் இன்க்ரீஸ் பண்ணணும். 300 rupees per day, மேக்ஸிமம் 500 rupees வைக்கலாம் ஒரு நாளைக்கு. ஓகே, ஸோ சேஞ்ச் அந்த மாதிரி தான் இருக்கும். பட் மேபி உங்களுக்கு மேக்ஸிமம் 4 lead per day வந்தா கூட ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா பர் வீக் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அந்த மாதிரி லீட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ பர் வீக்குக்கு ஒரு 30 leads பிளான் பண்ணுங்க. ஓகே, இப்போ வீக்குக்கு 30 leads இருந்தாதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்வர்ஷன் அப்படிங்கிற விஷயம் மேக்ஸிமம் ஒரு 2 to 3 அப்படிங்கிற ஒரு கன்வர்ஷன் கரெக்டாக நடக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வெபினார் செல்லிங்ல வரப்போ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா ஆட் நேம் சேம் அப்படியே விட்டுருங்க. ஆட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டுருங்க. ஜஸ்ட் லோட் ஆகிட்டு இருக்கு, ஜஸ்ட் மினிட், ஒரே நிமிஷம். ஸோ இமேஜஸும் சேம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இமேஜஸ் அந்த மாதிரி தான் நீங்க கொடுக்கணும். என்ன இமேஜஸ் நீங்க கொடுக்க போறீங்களோ அதை எடிட் பண்ணி நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, சேஞ்ச் மீடியா கொடுத்து நான் பண்ணிக்கிறேன். இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் டன். ஓகே, அவ்வளோதான். ஸோ இமேஜஸ் வந்துடும். வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணணும். நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ ப்ரைமரி டெக்ஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு காப்பி பண்ணேன் இல்லையா அந்த ஃபார்ம். ஹோல்ட் ஆன், ஒரே நிமிஷம் நான் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ ப்ரைமரி டெக்ஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து ஆட் காப்பி இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஆட் காப்பி நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஆட் காப்பி மாற்றி மாற்றி போடுங்க. ஸோ அப்போ தான் நல்லது. ஒரே ஆட் காப்பி போடுறதா கூட போடலாம், ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கால் டு ஆக்ஷன் சைன் அப் பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை நவ் கொடுக்கலாம், அப்படின்னா லேர்ன் மோர் கொடுக்கலாம். சைன் அப் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஸோ சைன் அப் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அப்ளை நவ் கொடுத்தோம்னா அப்படி ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் லீட்ஸ் கன்வர்சேஷன் மட்டும். ஓகே, ஓகே, ஸோ ஹெட்லைன்ஸ் கொடுக்குறதா கொடுங்க. ஹெட்லைன்ஸ் ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்பவுமே கேப்ஸ்ல வரணும். ஓகே, ஸோ ஹெட்லைன்ஸ் எங்க வந்திருக்கும் அப்படின்னா இல்லை எங்க வந்திருக்கும். ஜஸ்ட் அ மினிட், ஜாயின் மை பிளாகிங் கிளாஸ் இருக்கா? ஓகே, தென் ஒன்ஸ் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்ல ஃபார்ம் கிரியேட் பண்ணணும். ஃபார்ம் நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கறது தான் கொடுக்கலாம், ஆப்ஷன்ஸ் தான், வேண்டாம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே டெஸ்டினேஷன் இருக்கு இல்லையா? இந்த டெஸ்டினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக நமக்கு ஃபார்ம் அப்படிங்கிற விஷயம் கிரியேட் பண்ணாதான் நமக்கு லீட்ஸ் அப்படிங்கிற விஷயம் வரும். கரெக்டாக? ஸோ அந்த லீட்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம ஃபார்ம் கிரியேட் பண்ண நான் சொல்லியிருந்தேன். அந்த ஃபார்ம் எல்லாமே கேம்பெயின் ரன் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம லீட்ஸ் வருது இல்லையா? ஆக்டிவ் ஆகுது இல்லையா? ஆக்டிவ் ஆனதுக்கு அப்புறம் லீட்ஸ் வந்தோன்னா நமக்கு எக்ஸல் ஷீட்ல நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ டவுன்லோட் ஆப்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும். ஸோ கிரியேட் ஃபார்ம் இருக்கா? ஸோ கிரியேட் ஃபார்ம் கொடுங்க. ஸோ இந்த கிரியேட் ஃபார்ம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் நேம் ஸோ மேண்டட்டரி, என்ன மாதிரி நீங்க பிளாகிங் பண்றீங்க, சாரி என்ன மாதிரி ப்ராடக்ட் சேல் பண்றீங்கன்ற பொறுத்து நீங்க வந்து கேம்பெயின் நேம் ஃபார்ம் நேம் நீங்க வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இதில் மோர் வால்யூம் கேட்குது, ஹையர் வால்யூம் கேட்குது. ஸோ இந்த மோர் வால்யூம்லேயே இருக்கட்டும். ஸோ அதுக்கப்புறம் இன்ட்ரோ. ஸோ இன்ட்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் இமேஜ். ஸோ இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேனுவலாக கொடுக்குறதா கொடுக்கலாம். ஸோ அதாவது பேக்ரவுண்ட்ல ஒரு இமேஜ் இருக்கா? ஸோ இந்த பேக்ரவுண்ட் இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக அதுக்குன்னு டிசைன் பண்ணா கூட பண்ணலாம், அப்படிலாம் விட்டுருங்க, ஒன்றும் விஷயம் இல்லை. ஓகே, ஸோ பேக்ரவுண்ட் இமேஜ் பற்றி இருக்கட்டும். கிரீட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்லைன்ஸ். இந்த ஃபார்முக்குன்னு ஒரு ஹெட்லைன்ஸ் இருக்கு. Say for an example, join my class using this form. Okay, okay, so இங்க வந்துச்சு பாருங்க, join my class using this form. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறதா கொடுக்கலாம், தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரீட்டிங் நீங்க கொடுக்குறதா கொடுக்கலாம், ஆப்ஷன்ஸ் தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா உங்களுடைய கஸ்டமர்ஸோடைய
ப்ராப்ளம் தெரிஞ்சாதான் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து 1 to 1 இருக்கட்டும், இல்ல 1 to many நீங்க ஜூம் மீட்டிங் வச்சு நீங்க கன்வர்ஷன் வந்து பண்ண க்ளோசிங் பண்றதா இருக்கட்டும், இந்த ஃபார்மை வச்சுதான் எல்லாமே தெரியும் அவங்க வந்து என்ன மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றாங்கன்றதை பொறுத்து. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் இமெயில், அதுக்கப்புறம் ஃபுல் நேம். ஸோ ஃபுல் நேம் எப்பவுமே டாப்ல வரட்டும். ஸோ நேம், இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நம்பர் ஆட் பண்ணோம். ஓகே, கான்டாக்ட் நம்பர், ஃபோன் நம்பர். ஓகே, ஸோ ஃபோன் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்துடும். ஸோ ஆட் கேட்டகரிஸ் கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அந்த மாதிரி வந்துடும். ஓகே, ஸோ சிட்டிஸ் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். சிட்டிஸ் எந்த மாதிரி உங்களுக்கு ஆட்ல வேணும் அப்படிங்கிற விஷயமும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஜஸ்ட் அ மினிட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அவங்களுடைய கொஸ்டின் கேட்கணும் இல்லையா? ஸோ கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா தனியா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்ம், அதாவது உங்களுடைய ப்ராப்ளம் இப்போ நான் கிரியேட் பண்ண பாருங்க. மேல டாப்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் இருக்கா, ஸோ இதில் ஆட் பண்ணி இதுல வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் ஆன்சர்னு கொடுத்துருங்க. ஓகே, ஸோ இந்த ஷார்ட் ஆன்சர்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து என்ன மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றீங்கன்றதை பொறுத்து அவங்க வந்து கிட்ட நீங்க கொஸ்டின் மாதிரி கேட்கணும். ஓகே, ஸோ அந்த கொஸ்டின் நீங்க கேட்டாதான் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ப்ராப்ளம் சொல்றப்போ அது நீங்க க்ளோசிங் பண்றப்போ ஈஸியா இருக்கும். ஓகே, இவரோட ப்ராப்ளம் இதுதான், இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து க்ளோஸ் பண்ணணும், இவரோட ப்ராப்ளத்துக்கு தகுந்த சொல்யூஷன் கொடுக்கணுன்றது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ ஒருத்தர் ப்ராப்ளம் தெரிஞ்சாதான் அதுக்கான சொல்யூஷன் நீங்க கொடுக்கறதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற விஷயம் ஆட் பண்ணி நீங்க வந்து தாராளமா கொடுக்கலாம். ஜஸ்ட் அ மினிட். வாட் ப்ராப்ளம் ஆர் யூ ஃபேசிங் இன், உங்களுடைய ப்ராடக்ட் என்னவோ அது. ஓகே, அஃபிலியேட் மார்க்கெட்டிங் நான் போடுறேன். ஓகே, ஸோ வாட் ப்ராப்ளம் ஆர் யூ ஃபேசிங் இன் பிளாகிங், சாரி அஃபிலியேட் மார்க்கெட்டிங், பிளாகிங் இல்லை டிஜிட்டல் மார்க்கெட்டிங். நீங்க என்ன ப்ராடக்ட் நீங்க பிச் பண்றீங்களோ அந்த ப்ராடக்ட் நேம் மேண்டட்ரி. ஏன்னா கொஸ்டின்ஸ் இருந்தாதான் ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும், அது சேல்ஸ் வரும், சேல்ஸ் வந்தால் இன்கம் வரும். ஓகேவா? ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா கீழே தெரியுதுங்களா? ஸோ வாட் ப்ராப்ளம் ஆர் யூ ஃபேசிங் இன் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். சிம்பிள். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்றப்போ அந்த ஆன்சரும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸல் ஷீட்லயும் வந்துடும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றாங்க அந்த பொறுத்து. ஓகே, ஸோ அது வந்து மேண்டட்ரி. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் அவங்களுடைய ஃபுல் நேம், இமெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பர் அவங்களுக்கு கரெக்ட் பண்ணது ரொம்ப ரொம்ப மஸ்ட். இன்கேஸ் ஃபோன் நம்பர் இல்லைனாலும் வாட்ஸ்அப் நம்பர் அப்படிங்கிற விஷயம் நீங்க வந்து கேதர் பண்ணலாம். ஓகே, ஸோ வாட்ஸ்அப் அப்படிங்கிற விஷயம் நீங்க இதில் எனேபிள் பண்ணா டேரக்டா நீங்க வாட்ஸ்அப் கூட நீங்க வந்து கனெக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ உங்களோட அட்ரஸ் இல்லை உங்களுடைய என்ன உங்களுடைய ப்ராடக்ட் என்ன நீட் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ணலாம். இன்கேஸ் உங்களுக்கு சிட்டியோ இல்லை கண்ட்ரியோ எந்த மாதிரி கண்ட்ரில நீங்க கொஸ்டின் கேட்கணும் அந்த மாதிரி கொஸ்டின்ஸும் நீங்க கேட்கணும். ஓகே, ஸோ இன்கேஸ் வேற ஏதாவது கொஸ்டின் நீங்க ஆன்சர் கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா தாராளமா இங்க வந்து ஆட் கொஸ்டின் கொடுத்து ஷார்ட் ஆன்சர் நீங்க கொடுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து சிட்டி, சிட்டி எந்த சிட்டி அப்படிங்கிறது நீங்க கேட்கலாம். ஸோ விச் சிட்டி ஆர் யூ, அந்த மாதிரி கூட நீங்க கேட்கலாம். ஓகே, ஓகே, ரொம்ப சிம்பிள். ஸோ உங்களுக்கு என்ன கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற விஷயம் தெரியணும். ஸோ அந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் உங்ககிட்ட இருந்தால் தான் அந்த கொஸ்டின்ஸ் நீங்க கேட்க முடியும். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற விஷயம் மேண்டட்ரி. ஸோ அதை பண்ணாம நீங்க நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகாதீங்க. ஓகே, ரொம்ப சிம்பிள். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அதை ரீசெக் பண்ணி லாஸ்ட்ல பப்ளிஷ் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் டைப் கேட்குது. ஃபார்ம் டைப்பும் அது கொடுத்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் கொஸ்டின்ஸும் நம்ம வந்து வேணா கொடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ப்ரைவசி. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரைவசி பாலிசியோட லிங்க் மேண்டட்ரியா நீங்க கொடுக்கணும். ஸோ இப்போ வந்து பாருங்க என்னோட வெப்சைட் இருக்கு இல்லையா? ஸோ என்னோட இன்சோர்ஸ் கேமிங்ன்ற ஒரு வெப்சைட் இருக்கு. ஸோ அந்த வெப்சைட்டுடைய ப்ரைவசி பாலிசியோடைய லிங்க் வந்து நான் எனேபிள் பண்ணணும். இது வந்து ஃபார்ம்ல மேண்டட்ரி. ஓகே, ஸோ ப்ரைவசி பாலிசியோடைய லிங்க்ஸ் கொடுக்கறது மேண்டட்ரி. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் லிங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் ஆட் பண்ணோம். ஸோ இதில் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு லிங்க் ஆட் பண்ணேன். ஜஸ்ட் மினிட். ஸோ இப்போ லிங்க்ஸ் எங்கேருந்து எடுக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ப்ரைவசி பாலிசி, அதாவது என்னோட வெப்சைட்ல இருக்கிற ப்ரைவசி பாலிசி நான் எடுக்க போறேன். ஸோ அதனால வெப்சைட்டுக்குள்ள வந்து ப்ரைவசி பாலிசியோட பேஜ்ல வந்து இந்த ப்ரைவசி லிங்க் இருக்கு இல்லையா? இந்த ப்ரைவசி பாலிசியோட லிங்க் நான் அப்படியே காப்பி பண்றேன். Ctrl+C. அதுக்கப்புறம் என்னோட ஆட் மேனேஜர்ல வந்து இந்த லிங்க் இருக்கா? ஸோ இந்த லிங்க்ல வந்து Ctrl+C. சிம்பிள், அவ்வளவுதான். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா வேற யாராவது கொடுக்கலாமான்னு கேட்டா கொடுக்கலாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வெப்சைட் இருக்கிறது நல்லது. ஸோ வேற யாராவது ஒரு லிங்க் கொடுக்கறது பதில் உங்களுடைய லிங்க்ஸ் கொடுக்கறது நல்லது. ஏன்னா உங்களுடைய ப்ராடக்ட் வேற இருக்கும், வேற ஒருத்தவங்களோட ப்ராடக்ட் வேற இருக்கும், வேற ஒருத்தவங்களுடைய வெப்சைட்டோட நீச் வேற இருக்கும். ஸோ அதனால மற்றவங்களுடைய லிங்க்ஸ் எதுவுமே காப்பி பண்ணி போடாதீங்க.
உங்களுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரைவசி பாலிசி லிங்க்ஸ் அப்படிங்கிற விஷயம் மேண்டட்ரி. அப்படி உங்ககிட்ட லிங்க் இல்லை அப்படின்னா கூகுளில் போயிட்டு நார்மலாக வந்து பிரைவசி பாலிசி லிங்க் ஜென்ரேட்டர் அப்படிங்கிற விஷயம் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த லிங்க் டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி பிரைவசி பாலிசி நான் உங்களுக்கு போடுறேன். ஓகே, ஸோ பிரைவசி பாலிசி அப்படிங்கிறது லிங்க் டெக்ஸ்ட். ஓகே, இது மேலே லிங்க் வரணும், அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் டெக்ஸ்ட்டை பிரைவசி பாலிசின்னு போடுங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டிஸ்க்ளைமர் இருக்கு, உங்க ப்ராடக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிஷனல் ஏதாவது டிஸ்க்ளைமர் கொடுக்கணும் அப்படின்னா தாராளமாக அதை ஆட் பண்ணி இங்கே கொடுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இப்போ ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா கால் டு ஆக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மஸ்ட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் ஃபார் லீட்ஸ், அதாவது லீட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன மெசேஜ் போகணும் அப்படிங்கிறது இதை காமிச்சிருக்காங்க. அதாவது தேங்க்ஸ் யூ ஆர் ஆல் செட் அப்படிங்கிற விஷயம் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இ புக்ஸா இருக்கட்டும், இல்லை ஏதாவது நீங்க சேல் பண்றீங்க அப்படின்னா தாராளமா இந்த இ புக்ஸோடைய டவுன்லோடபிளும் கொடுக்கலாம் ஆப்ஷன்ஸ். அது ஆப்ஷன்ஸ். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் உங்க வெப்சைட்டுக்கும் டிரைவ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்களை இன்ஸ்டாகிராமுக்கும் டிரைவ் பண்ணலாம். ஸோ இன்ஸ்டாகிராமோட லிங்க்கும் வந்து பார்த்தா இதுல கொடுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு insta.com லிங்க் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இது இன்ஸ்டாகிராம் லிங்க்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸாம்பிளுக்கு. ஓகே, ஸோ இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் நீங்க டேரக்டா உங்களோட ப்ரொஃபைல் லிங்க் கொடுத்து அதுக்கப்புறம் நீங்க வந்து பப்ளிஷ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஆப்ஷன்ஸ். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நான் கொடுத்துறேன் உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் பேஜில் நான் கொடுத்துறேன் ஜஸ்ட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து நான் இதில் கொடுக்குறேன், பேஸ்ட் பண்ணுறேன், ஆல்ரெடி காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ உங்களுடைய இன்ஸ்டாகிராம், அதுக்கப்புறம் ஸ்லாஷ் உங்களுடைய இன்ஸ்டாகிராமுடைய ப்ரொஃபைல், அதுக்கப்புறம் ஸ்லாஷ், சிம்பிள். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் கால் டு ஆக்ஷன் டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எது வேணா கொடுக்கலாம். டிஎம்இ இதில் வந்து பாருங்க. ஸோ டிஎம் மீ ஆன் இன்ஸ்டா. ஓகே, ஸோ அதாவது ஃபார்ம் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் அவங்கள ரீடைரக்ட் பண்றது. ஓகே, ஸோ அந்த ரீடைரக்ட் எங்க போகணும்னா இன்ஸ்டாகிராம்ல நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வெப்சைட்டுக்கும் டிரைவ் பண்ணலாம். ஸோ அது ஆப்ஷன்ஸ் எங்க வேணா நீங்க கொடுக்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வெப்சைட் லிங்க்கும் நீங்க கொடுக்கலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல லிங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வெப்சைட் லிங்க்கும் கொடுக்கலாம். நான் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுக்கறதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் லீட்ல வந்து நம்பர் வந்து தப்பா கொடுத்துட்டாங்க அப்படின்னா டைரக்டா அவங்களும் எனக்கு வந்து இன்ஸ்டாகிராம்ல மெசேஜும் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒரு கல்லில் ரெண்டு பாங்க. ஸோ நமக்கு லீடும் கிடைச்சிரு, அவங்களும் டேரக்டா நமக்கு வந்து இன்ஸ்டாகிராம்லயும் டேரக்டா நமக்கு வந்து பின் பண்ணலாம். ஸோ டிஎம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லீட் ஜென்ரேஷன் ஃபார்ம் மேண்டேட்டரி. ஓகே, ஸோ லீட் ஜென்ரேஷன் ஃபார்ம் பண்ணாமல் உங்களுக்கு ஆக்டிவே ஆகாது, உள்ளே போகாது. ஸோ இந்த லீட் ஜென்ரேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணுறது இந்த மெத்தட்ல பண்ணதுக்கு அப்புறம் தான் பப்ளிஷ் பண்ணோம். ஓகே, ஸோ உள்ளதான் லாஸ்ட்ல ஒன்ஸ் அதை செக் பண்ணிட்டு நீங்க வந்து பப்ளிஷ் பண்ணிடுங்க. ஓகே, எல்லாமே கரெக்டாக இருக்கு. ஸோ பப்ளிஷ். ஸோ இன்கேஸ் எரர் இருக்கு அப்படின்னா எரர் காட்டும் நமக்கு. ஸோ இந்த இடத்துல எரர் வருது. ஸோ டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கணும் அப்படின்னா என்ன கொடுக்கலாம்? ஜஸ்ட் மினிட். சும்மா நான் கங்க்ராச்சுலேட் பண்றேன். ஸோ அது கொடுக்கணும். ஸோ மேண்டேட்டரி. ஓகே, ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் ஃபார்ம் இருக்கு. ஸோ கான்டாக்ட் ஃபார்முக்கு கீழே கங்க்ராச்சுலேஷன்ஸ் இருக்கா? ஸோ கங்க்ராச்சுலேட் இருக்கா? ஸோ சிம்பிள். ஸோ உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற விஷயம் கொடுக்குறது மேண்டேட்டரி அவங்க கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் கொடுத்து பார்க்கலாம். இன்னொரு ரெண்டு எரர் இருக்கு. இங்க ஒரு டிஸ்கிரிப்ஷன் வெல்கம். ஓகே, ஸோ இன்னொரு ஒரு எரர் இருக்கு. ஸோ கோட் எரர் கொடுத்தீங்க வந்துடும். கிரீட்டிங்ஸ்ல டிஸ்கிரிப்ஷன். ஸோ இங்க இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் ஏதோ ஒன்று ஆல் செட் நான் கொடுத்துறேன். ஓகே, சிம்பிள், அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் எந்த எரரும் இல்லை பாருங்க டாப்ல. ஓகே, ஸோ எல்லா எரரும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் பப்ளிஷ் கொடுத்தோன்னே அது ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் ஸ்டெப்ல போயிடும். ஓகே, அவ்வளோதான், சிம்பிள். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பப்ளிஷ் பண்ணுறதா நம்மளுடைய கேம்பெயினுடைய பப்ளிஷ் பண்ணலாம் நெக்ஸ்ட். ஓகே, அவ்வளோதான், ஒர்க் எதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட் பெண்டிங் ஒர்க்ஸ் எல்லாமே இருக்கா அப்படிங்கிறது செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்ல பப்ளிஷ் கொடுத்துருங்க. ஓகே, ஸோ கான்டாக்ட் ஃபார்முடைய ப்ரிவியூவும் காட்டுது பாருங்க. ஓகே, ஸோ கான்டாக்ட் ஃபார்ம் உங்களுக்கு தகுந்த மாதிரி கிரியேட் பண்ணுங்க, கொஞ்சம் கிரியேட்டிவா கிரியேட் பண்ணுங்க, கொஞ்சம் ப்ரொஃபஷனலா கிரியேட் பண்ணுங்க. ஓகே, ஸோ ஜஸ்ட் நான் ஒரு வீடியோக்காக நான் நார்மலா புரியுற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இந்த ஃபார்ம் கிரியேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரீன் கலர் வந்துச்சு பாருங்க. சிம்பிளா. இன்கேஸ் வேற ஏதாவது ஃபார்ம் ஆட் பண்ணணும்னா நீங்க தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, டன். ஸோ பப்ளிஷ். ஸோ பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அது ஆஸ் இட் இஸ் ஒரு 1 hour ரிவ்யூக்கு போகும். அதுக்கப்புறம் ஆக்டிவேட் ஆகிடும். ஓகே, தேங்க்யூ.